வெல்கம் டு இம்ரான் வ்ளாக்ஸ். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பின்னாடி பார்த்தாலே தெரியும். என்னடா அது நம்ம எங்க சாம்ராஜ்யம் பின்னாடி இருக்கு பாருங்க அப்படின்னு சும்மா சொல்றதுதான். சரி, ஓகே. இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா கூலி படம் ஒரு பார்க்க தான் போறோம். படம் தான் நினைக்கிறோம். ஆனா அங்கே போய் திடீர்னு வேற படம் மாற்றிருக்கோம். வேற என்ன படம் இருக்கு பார்த்துக்கலாம். நானும் இந்த கூலி பார்க்கல. கூலி வந்து எப்படி இருந்தாலும் ஒரு மாசம் இருக்கும். நான் போவே இல்லை. இவனையும் கூப்பிட்டுட்டே இருக்கேன். இவன் ஊர்ல இருந்தா அப்புறம் சில பல வேலைகள் இருந்துச்சு. இந்த டைம்ல நாங்களாம் ரொம்ப பிஸி ஆயிட்டோம். இவரு ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. சொல்லுங்க தல, நம்ம காலேஜ் நிலைமையை பார்த்தா எப்படி இருக்கு? எப்படி இருந்த காலேஜ்? இப்ப பாருங்க, ஃபுல்லா கோரிப்பாளைய சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தாலே தெரியும். பால வேலை நடக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஃபுல்லா இதா இருக்கு. இப்ப இங்க இருந்து கிளம்பி பாத்தீங்கன்னா நம்ம கோபுரம் சினிமாஸ் போக போறோம். எங்க வீட்டுல இருந்து கிட்டதான். இவனை கூப்பிடக்காண்டி இப்ப நம்ம சமூகத்துல நிற்கிறோம். இங்க இருந்து கிளம்பி போவோம். மணி 3:30 ஷோ போலான்னு இருக்கோம். போய் தான் என்ன கூலி படம் பார்க்க தான் இந்த பிளாக். ஆக்சுவலா அங்க போய் என்ன மாறப்போன்னு தெரியல. எங்க காலேஜோட எம்பளத்துக்கு உடச்சிட்டாங்க. உடச்சு கழட்டி வச்சுருக்காங்க. இதுதான் எங்கள் பார்க்கிங். என் வண்டியில் வந்து எங்கே என்ன பண்ணுவேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது ப்ரோ. உங்களுக்கு ப்ரோ பாருங்க, கேட்டை உடச்சிட்டாங்க. உங்கள் பிராண்ட் இருந்துச்சு வாஸ்பன் கேட்வே, அது தூக்கிட்டாங்க. இப்போ அங்கே பாருங்கள், அப்படியே தூரத்தில் தெரியும்னு நினைக்கிறேன். வேலையை கொண்டு மாத்துறாங்கன்றாங்க. அடிச்சு எல்லாம் எங்கள் காலேஜை பொறுத்தவரை என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, உள்ளே போனோம்னா அப்படியே பையனா சூப்பராக இருக்கும். வெயிலே இருக்காது. இங்கே எவ்வளோ வெயில் அடித்தாலும் உள்ளே சுத்தமாக வெயில் இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக பையனா மரம் கவர் ஆகிருக்கும். இந்த சைடு பில்டிங் தான் உடைக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த சைடுமே உடைச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடுமே நிறைய பில்டிங்ஸ் இருந்துச்சு. அதையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தகர்த்திட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ, கோரிப்பாயத்தோட நிலைமை நினச்சா எப்படி இருக்கு பாருங்க. தேங்க்யூ பேக்கரி எப்படி இருந்த பேக்கரி. எல்லா பிறந்த நாள்னாலும் இங்கே தான் வருவாங்க, கேக் வாங்குவாங்க. பெரிய வருமானமே போச்சு. ஆனால் மழை பெஞ்சுன்னா இந்த ரோடை ஐயோ பெரிய நீச்சல் குளமாவே மாறிடும். அங்கே பாருங்க, இங்கே ஒரு பேங்க் இருந்துச்சு, காம்ப்ளெக்ஸ். ட்ரெஸ்ஸு கடை, அது ஒரு காம்ப்ளெக்ஸு. அதை ஃபுல்லாக தகர்த்திட்டாங்க. இந்த பில்டிங் மட்டும் தான் இன்னும் உடைக்காமல் இருக்காங்க. என்னன்னு தெரில. இது உள்ளே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே போவோம். நேரமாச்சு. உள்ளே எங்கள் காலேஜில் பார்த்தீங்களா ஜேசிபி வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இதையும் அடைச்சி நொறுக்கிடுவாங்க. இப்போ என்ன கேட்டு போட போகிறாங்கன்னு தெரில. கிளம்புவாமா ப்ரோ கோபுரம் சினிமாஸை நோக்கி? டிக்கெட் எனக்கு தெரியாது, நான் இன்ட்ரோவர்ட். நீங்க தான் பெரிய நீ எக்ஸ்ட்ரோவர்ட். பரவாயில்லையா, எவ்வளோ எடுத்துருவா? பட்ஜெட் நாளையிலேருந்து ஒரு புதிய தொழில் வர போகும்போது தொழில் பார்ப்பேன். ரேபிடோ ஓட்ட போட்டா. சரி, போய் டிக்கெட் எடுத்தோம் எடுக்கணும். ஓகே, டிக்கெட் எடுத்துட்டு வருவோம். யாருமே இல்லை, ஏன்னா அது ஒரு லீவுனால யாருமே இல்லை. எதுவும் கவர்மெண்ட் லீவுனா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வேற, அதனால கூட்டமே இல்லை. இதே பாருங்க கோபுரம் வெறியாரு. என்ன தர என்னமா வேற படம் போலான்ட்டீங்க? கூலிக்கே வெறிச்சொடி இருக்கு. ஆக்சுவலாக அதில் பார்த்தேன், கீழே 60 rupees சீட்லாம் புக் ஆயிடுச்சு. மிச்சம் எதுவுமே புக்கால. போய் பையனோட டீ அடிக்க போகிறோம். டிக்கெட் காமி. ப்ரீமியம் டிக்கெட் பார்த்தீங்களா? ஸ்டார்டிங்கில் 500 1000 கொடுத்து பார்ப்பீங்க. நாங்கள் பாருங்க கடைசியில் வந்துட்டு 120 ரூபாய். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். கேப்டன் அதுக்கு அடுத்த வாட்டி போவோம். இன்னொரு நாள் அடுத்த நிகழ்ச்சி செட்லாம் நான் போகிறேன். எவே வரானே இல்லையே. நான் சென்னை போகிறேன் அடுத்த வருஷம். நாங்கள் கட்டுறேன். நல்லபடியாக பார்த்து அவங்க தலைவர் பிஸி ஆயிடுவார். மேலே போனேன் கோபுரம் சினிமா. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரீன் போயிருக்கேன். நீங்கள் ப்ரோ நீங்கள் தேட்டருக்கு போய் வந்துருக்கீங்களா? வந்திருக்கு. என் கூட இல்லை, முன்னாடி ஃபஸ்ட் இயர்ல அடிக்கிறேன். உலகம் சுற்றும் வாலிபன். ஆவேசம் படம் பார்க்குறது. ஆவேசம் ஆபாஷ். ஓகே. ஓ இது ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கு. ஸ்க்ரீன் அப்படி காத்துறேன் உங்களுக்கு. கடைசியாக தேட்டருக்கு போனேன். அப்படியே அவர் வந்து ஏசியே இல்லை, ஃபேனை வச்சு காத்து இவன் உழப்பிட்டான். அதுலேயும் உனக்கு கழுவி விட்டு வாங்க தலை. வேறு செகண்ட் ரவுண்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு. எனக்கு என்னவே புரியவே திடீர்னு வரும்னு பார்த்தாப்புல. இதுக்கப்புறம் தான் பார்க்கணும் இன்டர்வலு. தேட்டரே இங்கே பாருங்க, ப்ரைவேட் தேட்டர்னா என்னோட தேட்டர் தெரியுமா? எல்லாமே நம்மளோட தான். 2 hours later.
ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபுரம் சினிமாஸ் வந்தாலே நம்மளோட ஒரு லொக்கேஷன் ஸ்பாட் தான் இந்த செல்லூரோட இந்த கம்மா. முன்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா கம்மா தெரியும். தெரியுதா ப்ரோ கம்மா? ஆனால் தண்ணி தான் இருக்காது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கரெக்டாக நம்மளோட லொக்கேஷன் ஸ்பாட் வந்தாச்சும் உட்காந்துட்டு இருக்கோம். சாகும் நேரத்தில் குழம்பி அழுவாத தும்பி பூஜா ஆட்டத்தில் இமோஷன் தானாப்புல. படம் பார்த்து முடிச்சேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி பார்க்கலாம். தலைவர் நிரந்தரண்டா. யார் தானே ஒரு வாட்டி மட்டும் தான் பார்க்க முடியாது. பட் இந்த பழைய கதை இருக்கான்னு தெரியல. படம் எனக்கு புரியவே இல்லை. பவர் ஹவுஸ் அது மட்டும் தெரிஞ்சு. பிராண்டா பவர் ஹவுஸ்ரா. ட்ரெயின் வருது. நான் ட்ரெயின் எடுக்க போறேன். வீடியோ எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறி அந்த தெரியுது. இன்னும் மறந்துடுச்சு. வருது. ட்ரெயினை பார்த்தாலே வந்து ஓகே, கதைக்கு வருவோம். வேர் ஹவுஸ் வேற லெவல். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வச்சு செதுக்கிருக்காங்க. ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். ரெண்டாவது வாட்டி சரி. நீங்கள் தான் பெரிய வந்து ஒரு மூவியோட இது ஸ்கிரிப்ட் ரைட்டர் அது சொல்லுங்க. என்ன முடிச்சிருக்கேன் நான் எங்கே ஒரு ஸ்கிரிப்ட் நம்மளாம் சொல்ல வேண்டியதுதான். காலேஜில் கதை எழுதுறதே கஷ்டமாக பேசு. காலேஜில் கதை எழுதுறதுக்கே கஷ்டமாக இருக்கு. அது ஒரு ஒரு கதையில மார்க் வரவளை படிக்க வர ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ரொம்ப கஷ்டம். எவ்வளோ நாளாக இந்த படத்துக்கு வரணும்னு பிளான் போட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து வழக்கம் போல் நம்ம தலைவர் கோபுரம் சினிமாஸில் தான் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் மாற்றிட்டோம். கூட்டம் இல்லை. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆயிருக்கும். பார்ட் 2 போகணுன்னு ஆசை. அந்த படத்துக்கு ஏண்டா இந்த படத்துலயாச்சும் லாஜிக் இருக்கு. ஏதோ வார் 2ல லாஜிக்கே இருக்காது. அவங்க ஃபுல்லாக ஃபைட் சீன் அப்படின்றாங்க. அதுவும் இல்லாமல் ரீல்ஸ்லாம் பார்த்து அந்த ஏரோப்ளேன்லாம் சண்டை போடுறாங்கன்னா அதில் யார் ஹீரோ? எப்படி இருந்தாலும் வேற ஹவுஸ் மாதிரி வர முடியுமா? தலைவர் ரஜினிகாந்த்ரா. பவர் ஹவுஸா? எங்க தலைவர் மாதிரி வர முடியுமா? தலைவர் காஸ்ட்டை கொஞ்சம் ஸ்டூடெண்ட் ஆகிட்டாங்க. வேற ஹவுஸ் காஸ்ட்டை கொண்டினா மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் 2 கொண்டு வரணும். வேறு ஹவுஸ் பவர் ஹவுஸ்ங்க. பவர் ஹவுஸு வேறு ஹவுஸ் இப்போ பவர் ஹவுஸாக மாறிடுச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக இருந்துச்சு. அந்த குரு அப்படி அந்த படிப்பு தான் படிக்க போகிறேன். சௌபின் ஆக போகிறேன். வேற மாதிரி அது சௌபின் போலீஸ். லாஸ்ட்டாக நம்ம இந்த இந்த படம் வந்த போது நிறைய ரீல்ஸு நிறைய இதுதான் பண்ணாங்க. ரீல்ஸ்லேயே படம் பார்த்தேன். ரீல்ஸில் படம் பார்த்தேன். இது டவுன்லோட் பண்ணியும் பார்த்தேன். ஆனால் நான் வந்து அப்படி பார்க்கல. தலைவர் காலையே அவ்வளோ நேரம் பார்ப்போம். அவர் ஒருத்தர் பேசுவார்ல, ரீசெண்டாக ட்ரெண்டானார்ல, நாமத்தை போட்டுட்டு ஒருத்தர். மீம்ஸே பார்க்க மாட்டேன். ரீல்ஸ் பார்க்க மாட்டேன். அவ்வளோவா பார்க்க மாட்டேன். பார்க்கறத உங்களுக்கு அனுப்பாமல் இருக்கும். பார்த்தா அனுப்பாமல் இருக்க மாட்டேன். ஓகே, படம் பார்த்துட்டு இப்போ பையனா நேராக போய் ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்ப போகிறோம். 3:30 மணிக்கு வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் டியூரேஷன் மூவி. இந்த வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணி விட்டுருவோம். பின்னாடி யாரும் பேச மாட்டியா? நாளைக்கு கேமராக்குள்ள இதை எப்படி கண்டிப்பாக போட்டே திருவான்னு தெரியும். பாட்டு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தினால ஊரே வந்து ஜேன்னு இருக்கு. பாட்டு கிட்டுமா போட்டுக்கிட்டு. ஐயோ ஸ்டாப் ஏண்டா செத்தாலும் ஸ்னாப் போட்டுருவியோ? காய் சாகு போடுறேன். எப்பப்பா இவங்க கூட பழகி நானும் ஸ்னாப் போடுறதுல பைத்தியம் ஆயிட்டேன். நல்ல நன்மை. இவங்க கூட பழகி மக்களை உண்மையிலேயே சொல்லி போடுறேன். நான் முதல்ல ஸ்னாப் சாட்டே யூஸ் பண்ண மாட்டேன். இவன் இன்னொரு காலேஜ் இருப்பான். அவங்க கூட சேர்ந்து தான் அந்த ஸ்னாப் போடுற பழக்கமே வந்துச்சு. அது என்ன வியாதின்னு தெரியல. எங்க போனாலும் எடுத்து போடுற மாதிரி இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஸ்னாப் போடுவேன். நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஸ்னாப் போடுறேன்? 4-5 போடுறாங்க. அதே இந்த அமெரிக்கன் காலேஜ் சுத்தி போடுறாங்க.
அதையே சுற்றி வாட்டி தான் பார்க்குறது. நானும் ஹாஸ்டலில் வேற எங்கப்பா போறேன் நானும். அங்கே தான் சுற்றிட்டு திரிட்டேன். அதையே தான் போடுறாங்க. அமெரிக்கன் காலேஜ் கடை படம் காலைல வரும்போது பார்த்துருக்கீங்க. கரெக்டாக 3:30 ஷோக்கு வந்தோம். மணி கரெக்டாக 6:30 மணிக்கெலாம் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 50 நிமிஷம் படம். அதில் ஊழல இன்டர்வல் சேர்த்து இவ்வளோ ஆகி போச்சு. ஓகே மக்களே, இந்த எபிசோட சீரிஸ் அப்படி இருக்கு. மூவி விளாக் இதுக்கப்புறம் நீங்கள் நினச்சா சொல்கிறது இதுக்கப்புறம் தேட்டர் விழாக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு வராது. ஒரு பெரிய லாங் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரப்போகுது. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் இன்னொரு சீரீஸ் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த லாங் சீரீஸ் பார்ப்பீங்க. அதில் தலைவர் இருக்க மாட்டார். தலைவர் கூட டேட் கிடைக்கல. தலைவர் பையன் ரொம்ப பிஸியாக இருக்காரு. அந்த தலைவர் கூட டேட் கிடைச்சிடும் போல இந்த தலைவர் டேட் கிடைக்கும். சொல்லுங்கள், உங்கள் டேட்லாம் கிடைக்க மாட்டேங்குது. சொல்லுங்கள் ஏன்? சின்ன பையங்களோட சேரக்கூடாது. சின்ன பையன் தாடி விளையாட பண்ண தெரியுது. Emotional damage. அப்பே உங்களை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்துக்க, அதெல்லாம் ஆண் மகனுக்கு தாடி தான் அழகு. அதுவே இல்லைன்னா வளருது. இப்பதான் வளருது. நீ உனக்கு சீக்கிரம் வந்துச்சுன்னா நான் என்னடா பண்ணேன்? உனக்கு சீக்கிரம் பாரு, எல்லாமே கொட்டி போயிருப்பா. செம்மட்ட மாமா. சரி, ஓகே மக்களே, இந்த எபிசோட நம்ம இதோட எட் பண்ணிக்கலாம். டாடா பாய், see you. பாய். அடுத்த ஒரு சூப்பரான மூவி விளாக்ல சந்திப்போம். இவனும் வருவான், ஆனால் கொஞ்சம் லேங் ஆப் எடுத்து. பாய்.